குட் மார்னிங் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ஜி டாக்கஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மக்களே, ஆல்ரெடி நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. ஸோ என்ன வீடியோன்னு தெரிஞ்சிருக்கோம். நம்மளோட காரில் இருக்கிற ஆடியோவுக்கு ஒரு அப்கிரேட் பண்ண போகிறோம், ஒரு ஆட்-ஆன்னு சொல்லலாம். ஸோ என்ன போட போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க, டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸர். ஸோ அது வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அண்டு ஒரு ஊஃபர் வந்து சப் ஊஃபர் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ இது ரெண்டுமே தான் இன்றைக்கி வந்து நம்மளோட காருக்கு நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து ஸ்பீக்கர் இன்ஸ்டாலேஷன் வீடியோ பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து நம்ம டேரெக்டாக வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ எந்த ஒரு ஆண்ட்ராய்ட் சிஸ்டமாக இருந்தாலும் ஒரு 50 வாட்ஸ் தான் மக்களே வந்து அவுட்புட் தரும். அதுக்கு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா அவுட்புட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஆம்போ இல்லை டிஎஸ்பியோ வந்து இன்ஸ்டால் பண்ணுறது கண்டிப்பாக அவசியம். அது அன்றைக்கி டேரெக்டாக நம்ம வந்து கொடுத்துருந்ததுனால எதுவும் வந்து இன்ஸ்டால் பண்ணல. ஸோ இன்றைக்கி தான் வந்து அது ரெண்டுமே வந்து நம்ம காருக்கு ஆட் ஆன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க மக்களே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெயில் பட்டையை கலப்புது. மணி வந்து கரெக்டாக இப்போ 11 ஆகுது. இப்போ தான் வந்து ஊஃபர் வந்து ஸ்டாக் வந்ததுன்னு சொன்னார். ஸோ இன்றைக்கி வெளியில் தான் வந்து வெயிலில் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எப்போவுமே ரெகுலராக பண்ணுற அந்த ஷாப் தெரியுங்கள்ல, கார்ஸோன் போரூர். ஸோ அங்கே தான் வந்து இதுவும் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். ரேட் என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். 10 இன்ச் சப் ஊஃபர் தான் மக்களே இது. ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஜேபிஎல் அந்த மாதிரி பிராண்டடாக போகலாமான்ட்டு ஒரு ஐடியா இருந்தது. சரி, ரொம்ப வந்து இன்வெஸ்ட் பண்ண வேணான்ட்டு இது வந்து மை டிவிஎஸ் நினைக்கிறேன், எனக்கு தெரியல சரியா பிராண்டு. நம்ம அங்கே போய் தான் பார்க்கணும். அண்ட் வாங்க நம்ம அங்கே போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ மக்கள், இது வந்து 4 சேனல் டிஜிட்டல் ஆம்ப்ளிஃபையர், அதாவது டிஎஸ்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். செம்ம மெட்டல் பாடிங்க. ஸோ இது ஒன்று. அண்ட் தென் உங்களுக்கு வந்து சப் ஊஃபர் காட்டுறாங்க. சப் ஊஃபர் வந்து மை டிவிஎஸ் பிராண்டு 10 இன்ச் சப் ஊஃபரு. ஸோ அதுக்கு வந்து தனியாக வந்து ஒயரிங் கிட் வருது. எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு வந்து நம்ம சப் ஊஃபருக்கு தனியாக தான் வந்து ஒயரிங் கிட் வந்து பண்ணணும். டபுள் டேப்பு பெருசு அடே எதோ ஓட்டலாம் இல்லையாடா? ஸோ அவர் வந்து அன்பாக்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இது வந்து இந்த சப்வூஃபர் வந்து ஸ்லிம் மாடலுங்க. நம்ம டியூப் மாதிரி வரும் ஒன்று. இது வந்து ஸ்லிம் மாடலு. இதுலேயே வந்து சீட்டுக்கு, அதாவது அண்டர் சீட் வைக்கிற மாதிரி ஒரு மாடல் வந்து வருது. ஸோ அது வந்து நான் வேணான்ட்டேன். ஏன்னா நம்ம வண்டியில் வந்து அண்டர் சீட் வைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே வைக்கணும். இங்கே வந்து எர்டிகாவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எர்டிகாவுக்கு வந்து ஒரு பேட்ரி ஒன்று வருது. ஸோ அதனால் அங்கே வைக்க வேணாம்னு சொல்லிட்டேன். வச்சா நம்ம வந்து டிரைவருக்கு கீழே தான் வைக்கணும், அதாவது டிரைவர் சீட்டுக்கு அடியில் தான் வைக்கணும். அது வந்து டிரைவிங் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த சப்வூஃபர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஸ்லிம்மு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இன்பில்ட் ஆம்போட வருது பாருங்கள். நம்ம வேணும்னா அதோட எஃபெக்டை வந்து கம்மி பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இன்பில்ட் ஆம்போட வருது. இதுதான் வந்து சைஸு.
ஸோ இது வந்து நம்ம வந்து பூட்டில் வைக்க போகிறோம் மக்களே. பேக் சைடில் நம்ம நீங்கள் நிற்கிற மாதிரி, அதாவது சின்ன இடம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்குன்னு பூட் ஸ்பேஸு. ஸோ அந்த பூட் ஸ்பேஸில் வைக்க போகிறோம். வேணும்னா நம்ம கொஞ்சம் அந்த 3rd ரோவில் இருக்கிற சீட்டை வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணால் கூட நம்ம அந்த ஃபோல்டிங் இடத்துல வந்து கொஞ்சம் வந்து மாற்றி வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொஞ்சம் டிசைன் பண்ண சொன்னேன். மேனுவல் புக்கு. ஸோ இன்ஸ்டாலேஷனுக்கு மேனுவல் கொடுத்துருக்காங்க. யூஸாக இருக்குது. இது கொஞ்சம் ஒயர் திக்காக வருது. நல்லா ஓகே. இது ஆர்சி வயர். இது ஆர்சினா நம்ம உள்ள சப்பு அந்த ஆர்சி வயர் தனியாக போடுவாங்க. ஓஹோ. இது இருந்தால் தான் உங்களுக்கு வாய்ஸே வரும். ஓகே ஓகே. ஆடியோ அவுட்புட்டுக்கு இதுதான். மெயின் இது. ஸோ ஒயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கனாலே கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும் போல. இது ஆடியோக்கா? இது ஸ்பீக்கர் வயர். ஸோ இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அந்த ஆடியோ ஒர்க்கே முடிஞ்சிருச்சுங்க. எல்லாமே இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் டேம்பிங் தான். ஸோ இது வந்து டேம்பிங் மேபி நெக்ஸ்ட் மந்த் பண்ணலாம். டேம்பிங் பண்ணிட்டா அவ்வளோதான். இதுக்கப்புறம் போடுற மாதிரி அக்சசரிஸ் எதுவும் கிடையாது வண்டிக்கு. ஸோ எல்லாமே ஃபுல் ஃபீல்டு. உங்கள் காருக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த மைட் டிவிஎஸ் ட்ரை பண்ணுங்கள். இது எவ்வளோ ஸ்லிம்மாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப இடம் கிடைக்காது. ஒயரிங் வந்து நம்மளுக்கு எப்படி உள்ளே வருமா அப்படியே? போட்டுலாம் கலந்துலாம் மாட்டேன். ஒரு சின்ன ஹோல் ஒன்று வரும். சரி சரி. அதை மட்டும் கொஞ்சம் பண்ணி விட்டேன்னா ஸோ அது எப்படி வரும்னா, அங்கேருந்து ஒரு ஹோல் மாதிரி வச்சுருப்பாரு. அங்கே போட்டு அந்த பிளாஸ்டிக் கிளாடிங்கில் அப்படியே வந்து பின்னாடி வரைக்கும் எடுத்துகிட்டு போயிடுவார் மக்களே. உள்ள வர க்ளீன் பண்ணுங்க. நிறைய மண் வந்துருச்சு. ஒயரிங் ஸ்டார்ட் பண்ண உடனே உங்களுக்கு காட்டுறேன். சரியான வெயிட்டுங்க. எப்படியும் ஒரு 10 கிலோவுக்கு மேலே தாங்க இருக்கும் அது. நிஜமா இப்போது தம்ப்நெயிலுக்கு இப்படி கையில் வச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எடுத்தோம். சரியான வெயிட்டில் இருக்குது. ஏன்னா ஊஃபர் இல்லைங்களா, ஊஃபரோட மேக்னெட் வரும், அதுவே பெருசாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வுட்டு தான். நல்லா ஃபினிஷிங்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிராண்டிங்கு அந்த மைட் டிவிஎஸ்ஸு. ஸோ நான் நிறைய பேருக்கு தெரியும் அந்த மைட் டிவிஎஸ்ங்கிறது ஒரு நல்ல பிராண்டுங்க. அதில் நிறைய அக்சசரிஸ் வருது. ஸோ மக்களே, உங்களுக்கு இந்த கடையில் வந்து உங்களுக்கு அக்சசரிஸ் போடணுன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். கார்சோன் போரூர் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு சப்வூஃபர் போடணுன்னா கால் பண்ணி அவரை ஸ்டாக் வந்து வச்சுக்க சொல்லுங்கள். ஏன்னா ஸ்டாக் வந்து கையில் இருக்காது. இது நான் நேற்று ஆர்டர் பண்ணது இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி ஃபிட்டிங் பண்ணுறாங்க. ஸோ சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கால் பண்ணி சொல்லுங்கள்.
ஸோ இது ஆண்ட்ராய்டெலாம் பிரிஸ்டாக இருப்பாருங்க. இது உள்ளே தான் வந்து அந்த டிஎஸ்பி அந்த பாக்ஸ் வைப்பாங்க. கரெக்டாக வந்து அந்த டேக்லாம் அடித்து உள்ளே கரெக்டாக பேக்கிங் பண்ணி வச்சுருவாங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து இதை மட்டும் ஸோ லைன் வந்து நம்மளுக்கு பேட்டரியிலேருந்து போவோம் மக்கள், இதுலேருந்து வந்து உள்ளே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. செட்டப்பு. ஸோ இங்கே வந்து ஊஃபர் வரப்போகுது. ஒயரிங் பாருங்கள், இது உள்ளேருந்து தான் வருது. ஸோ அது எல்லாத்தையும் வந்து டேக் அடிச்சிட்டாரு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து நம்ம வைக்க போகிறோம். ஸோ அதோட ஃபியூஸ் பாருங்கள், இங்கே செட் பண்ணியிருக்காரு. இங்கேருந்து லைன் எடுத்து உள்ளே போகுது. ஸோ இங்கே அதோட ஃபியூஸ்
ஸோ கரெக்டாக பாருங்கள், ஒரு இதில் உட்காந்துருச்சு. இது உள்ள கொஞ்சம் கேப் இருக்குங்களா, கேப்லேயும் போயிடுச்சு. கரெக்டாக இருக்குது. இங்கே வச்சுட்டுமா அண்ணா? சுவிட்ச் இங்கே வச்சுட்டுமா? ஏன்னா அங்கே ஃபுல்லாக சுவிட்ச் இருக்குது டம்மியாக. ஸோ ஆக்சுவலாக நான் என்ன கேட்டிருக்கேன்னா, நீங்களும் வந்து இந்த ஆம்ப் படம் இந்த சப்வூஃபர் போடும்போது இதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, சப்வூஃபருக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சுவிட்ச் ஒன்று கேட்டிருக்கேன். நம்ம வேணுன்னும் போது ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ பெரியவங்களாம் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சப்வூஃபர் இருந்ததுன்னா வந்து ரொம்ப இதுவாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து வெறும் ஸ்பீக்கர் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரியும் நம்ம ஆன் பண்ணிக்கலாம். சப்வூஃபர் வேணும்னா ஆன் பண்ணியும், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் சின்ன சுவிட்ச் வந்து கேட்டிருக்கேன். சுவிட்ச் வந்து நான் இந்த இடத்துல வைக்க சொல்லியிருக்கேன், எங்கேயாவது ஹோல்ஸ் போடாமல். ஸோ அது வந்து ட்ரை பண்ணுறாரு அவர். ஒரு வண்டிக்கு போட்டோம். நான் வந்தேன், நேற்று வந்தேன், பார்த்தேன். நேற்றே போட்டுருக்கேன். ஊப்பர் இல்லை, ஃபுல்லாக காம்பவுண்ட் போட்டு நான் சப்லாம் போட்டால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். என்ன வண்டிக்கு போட்டீங்க? அது ஓல்டு டிவி 300. ஓ, ஸோ அதை வச்சுருக்கோம் பாருங்கள் சுவிட்சு. அது நம்ம ஊஃபர் வேணான்னா அதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக வந்து சிஸ்டமை வந்து கனெக்ட் பண்ணுறாரு.
உள்ள தள்ளிமா. அப்படி பார்த்த மாதிரி தான் மாட்ட முடியும். நம்ம வேணும்னா ஏதாச்சும் டேகை கட் பண்ணி தான் பார்க்குறோம். ஸோ மக்களே ஃபைனலாக ரெண்டுமே வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். அண்டு சூப்பராக இருக்குங்க. நான் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து ஒரு அவுட்புட் இருக்கும்ன்ட்டு. ஸோ உங்களுக்கு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன நான் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஏன்னா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். அண்டு ஃபைனலாக உங்களுக்கு வந்து அவுட்புட் காட்டுறேன். என்ன கேட்டிங்கன்னா சூப்பரான ஒரு அவுட்புட்டுங்க. நானே இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. நிஜமாகவே நான் வந்து சொல்கிறேன், இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல. ஸோ சூப்பராகவே இருக்குது. இப்போ வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து நான் என்ன வந்து போட்டிருக்கேன், என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன், என்ன ஸ்பீக்கர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் உங்களுக்கு வந்து ஃபைனலாக அவுட்புட் காட்டுறேன். ஸோ நம்ம வந்து வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ மக்களே நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆண்ட்ராய்ட் செட் போட்டிருக்கோம். இந்த ஆண்ட்ராய்ட் செட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் அதாவது ஹை எண்ட் இல்லைங்க, இது கொஞ்சம் வந்து லோ எண்டு தான். இதுலேயே வந்து உள்ளே வந்து டிஎஸ்பி அதாவது டிஜிட்டல் சவுண்ட் ப்ராசஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அதை வந்து செட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து டேரெக்டாக பார்த்திங்கன்னா ஆம்புக்கு போகுது பின்னாடி. நம்ம வந்து ஊஃபர் வச்சுருக்கோங்களா, ஊஃபர்லேயே வந்து இன்பில்ட் ஆம்ப் வந்தது. நான் ஆல்ரெடி காட்டியிருப்பேன். அந்த ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம தனியாக வந்து ஆம்ப் வைக்க தேவையில்ல. அதுக்கு டேரெக்டாக வந்து ஆம்புக்கு போது டிஎஸ்பிலேருந்து கன்வெர்ட் ஆகி ஒயரிங்ஸ் எல்லாமே நீங்களும் பார்த்துருப்பீங்க. டேரெக்டாக ஆம்ப்லேருந்து அவுட்புட் நம்மளுக்கு கிடைக்குது. ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டியில் ஃபஸ்ட்டு நான் வந்து காம்பனண்ட் போட்டிருக்கேன். ஸோ இங்கே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு டியூட்டரு அண்டு கிராஸ் ஓவர் உள்ளே இருக்குது ஸ்பீக்கரு. இது வந்து பார்த்திங்கன்னா தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து உங்களுக்கு ஐ பட்டன்லாம் தரேன் பாருங்கள். அண்டு பேக் சைடு வந்து கோஆக்சலில் வந்து அதே மாடலில் இன்ஃபினிட்டியில் கோஆக்சல் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதோட எஃபெக்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஊஃபர் வந்து மொத்தமாக எனக்கு இன்ஸ்டாலேஷனோட சேர்த்து 10,500 வந்தது. இந்த டிஎஸ்பி வந்து 3,500 வந்து மொத்தமாக வந்து 14,000 வந்து காஸ்ட் ஆச்சு. ஸோ இது சூப்பரான அவுட்புட்டுங்க. நிஜமாலே சொல்கிறேன், ஒர்த்து. இப்போ வந்து நம்ம அவுட்புட் பார்க்கலாம் வாங்க. ஸோ முடிஞ்சால் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. இதில் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறதுல எந்த அளவுக்கு உங்களுக்கு கேட்கும்னு தெரியல. ஜஸ்ட்டு நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் வந்து கிளியராக கேட்டு பாருங்கள். பின்னாடி ஊஃபர் காட்டுறேன் வாங்க. ரொம்ப பேஸில் தான் வச்சுருக்கேன் மக்களே. 20 பாயிண்டில் தான் இருக்குது. இன்னும் வந்து 80 பாயிண்ட் இருக்குது. ரொம்ப நான் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 20 பாயிண்டில் தான் வச்சுருக்கேன். இன்னும் வந்து 80ல் இருக்குது. நான் ரொம்ப வைக்கல, ஏன்னா ரொம்ப வச்சுன்னா தலைவலி வந்துடும். ஸோ எனக்கு மைல்டாக அந்த பேஸ் இருந்தால் போதும். ஸோ இதுவே சூப்பராக இருக்குது. ஸோ
ஸோ அவ்வளோதாங்க. இது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இன்னும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ரிவ்யூ மாதிரி ஒரு வீடியோ கூட போடுறேன். அண்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து உங்களுக்கு வேணும்னா நம்மளோட கார் ஜோனை கால் பண்ணி கேட்டு பாருங்கள். தென் பிஃபோராகவே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்களா அவர் வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி வச்சுருவாரு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அண்டு உங்களோட தாட்ஸை நம்மளோட கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. பை.